சென்னை ஷர்மா நகரில் அமைந்துள்ள முதல்வர் விஜயின் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறப்பு விழாவிற்கு தயாராக உள்ளது. அலுவலக பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் பொதுமக்களின் குறைகளை பெற தனி செயலி அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இதற்காக தனி அலுவலர் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அலுவலக திறப்புக்கான தேதியை முதல்வர் விஜயிடம் கேட்டுள்ளதாகவும், தேதி அறிவிக்கப்பட்டவுடன் அலுவலகம் திறக்கப்படும் எனவும் தாவேகா மாவட்ட செயலாளர் சிவா தெரிவித்தார். தாவேகா ஆட்சியை கவிழ்க்க முயன்றதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டில் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக காவல்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஊத்தங்கரை எம்எல்ஏவான இளையராஜாவை ஐபிடிஎஸ் கருத்து கணிப்பு நிறுவனத்தை நடத்தி வரும் திருநாவுக்கரசு தொடர்பு கொண்டதாகவும், சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்தை ஆதரிக்க 35 கோடி ரூபாய் பேரம் பேசியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தான் பேசியதை வெளியே கூறக்கூடாது என இளையராஜாவை திருநாவுக்கரசு மிரட்டியதாகவும் கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இளையராஜா அளித்த புகாரில் திருநாவுக்கரசு, திருச்சியைச் சேர்ந்த நரேஷ், சென்னையைச் சேர்ந்த தியாகராஜன் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. தாவேகா ஆட்சியை கவிழ்ப்பதற்கான சதியில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் தொடர்பிருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. எம்எல்ஏவிடம் பேரம் பேசப்பட்ட விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட நரேஷ் என்பவர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமாரை சென்னையில் சந்தித்ததாக காவல்துறை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செந்தில் பாலாஜி மற்றும் அசோக் குமாரின் அறிவுரையின் பேரிலேயே திருநாவுக்கரசு எம்எல்ஏ இளையராஜாவை தொடர்பு கொண்டு பேரம் பேசியதாகவும் கூறப்பட்டுள்ளது. திமுக, அதிமுக இணைந்து ஆட்சியமைப்பதற்காக தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்கள் மிரட்டப்படுவதாகவும் 50 கோடி ரூபாய் வரை பேரம் பேசி வருவதாகவும் மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் கூறினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த நிர்மல்குமார், இந்த விவகாரத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோரை குற்றம் சாட்டினார். கைது செய்யப்பட்டவர்களுக்கும் செந்தில் பாலாஜியின் சகோதரருக்கும் தொடர்பு உள்ளதாகவும் அவர் கூறினார். திமுக சேர்ந்த முக்கியமான நபர்கள், செந்தில் பாலாஜி போன்ற நபர்கள், அவர் ஸ்டாலினுடைய உத்தரவின் பேர்ல, உதயநிதி உத்தரவின் பேர்ல செந்தில் பாலாஜி போன்ற ஆட்கள் எங்களுடைய பல எம்எல்ஏக்களை தொடர்பு கொண்டு, நாங்கள் உங்களுக்கு 10 கோடி தரோம், 20 கோடி தரோம், 50 கோடி தரோம் சொல்லி தொடர்பு கொண்டு ஒவ்வொருவரையும் இந்த 40 நாட்களாக அவர்கள் தொடர்பு கொள்ளாத எம்எல்ஏக்களே கிடையாது, அனைவரையும் ஒவ்வொரு வழியில பேசிக்கிட்டே தான் வர்றாங்க. நாங்கள் கண்டிப்பாக இதை சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கணும்ன்ற பட்சத்தில் ஒரு எம்எல்ஏ, எங்களுடைய எம்எல்ஏ அவரிடம் தொடர்பு கொண்டு அவர் வேண்டாம்னு சொன்ன பிறகு அவரை இவர்கள் மிரட்டும் தோணியில் பேசியிருக்கிறார்கள். அவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இன்னைக்கு கையும் களவுமாக அந்த பணம் கொடுக்க முற்பட்ட யார் யாரெல்லாம் அதற்கு அந்த குதிரை பேரத்திற்கு பேசினார்களோ அவர்களை காவல்துறை கைது செய்திருக்கிறது. வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர உள்ளதாகவும், அதற்கு ஆதரவு தர வேண்டும் என்று தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்கள் மிரட்டப்படுவதாகவும் அமைச்சர் நிர்மல்குமார் கூறினார். 5 ஆண்டுகளாக லட்சக்கணக்கான கோடி ரூபாய் கொள்ளையடித்தவர்கள் அதிகாரம் இல்லாமல் துடிக்கின்றனர் என்றும் அவர் கூறினார். அடுத்த வர்ற கூட்டத்தொடரில் நாங்கள் சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவோம், அதற்கு நீங்க எங்களுக்கு வாக்கு அளிக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு வராங்க. ஸோ இது பல எம்எல்ஏக்கள் புகார் அளித்துள்ளனர், ஒரு சில பேர் மிரட்டப்பட்டுள்ளனர். அந்த மிரட்டப்பட்ட எம்எல்ஏ ஒருத்தர் இன்னைக்கு புகார் அளிச்சிருக்கிறார். இதை இவர்கள் விடாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் அனைவரும் இதை பார்த்துக் கொள்ள வேண்டும். இவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னு பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆயிரக்கணக்கான கோடி, லட்சக்கணக்கான கோடி தமிழக மக்களிடம் கடந்த 5 வருடங்களை கொள்ளையடித்து விட்டு அவங்களால இன்னைக்கு சும்மா இருக்க முடியாமல் இன்று எப்படியாவது எம்எல்ஏக்களை விலை பேசி வாங்கி விடலாம் என்று குறுக்கு வழியில் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. சோ இதற்கு எடப்பாடியும் ஒரு வகையில் அவருடன் கூட்டு சேர்ந்து கொண்டு எப்படியாவது குறுக்கு வழியில் இவங்க எல்லாம் சேர்ந்து ஆட்சி அமைக்கணும் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. திமுகவினர் குதிரை பேரத்தில் ஈடுபடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், தங்கள் மீது பழி போடக்கூடாது என்றும் அமைச்சர் நிர்மல்குமார் கூறினார். மக்கள் திமுகவுக்கு எதிராக தீர்ப்பளித்து விட்டதாகவும் அவர் தனது பேச்சில் குறிப்பிட்டார். இது மாதிரியான குதிரை பேரத்தை இவர்கள் நிறுத்த வேண்டும். இதை ஒரு வழியில் இவங்க செஞ்சுட்டு வேற வழியில எல்லாரையும் எங்க மேல புகார் கூறணும்னு சொல்லி ஒரு கீழ்த்தரமான வேலையை ஸ்டாலின் செஞ்சுட்டு இருக்காரு. கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? நீங்க இன்னைக்கு 40 கோடி 50 கோடி கொடுத்து ஒரு எம்எல்ஏ விலைக்கு வாங்கும் அளவிற்கு ஸ்டாலினுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? மக்கள் உங்களுக்கு எதிராக தீர்ப்பளிச்சிட்டாங்க. உங்க கூட்டணி கட்சி எல்லாம் நீங்க செய்யற வேலையை பார்த்து உங்கள்கிட்ட வெளியே விட்டாங்க. நீங்க என்ன வேலை பாத்தீங்க? எடப்பாடியை முதல்வராக்கணும் போய் ஒவ்வொரு கூட்டணி கட்சி தலைவர்கிட்டும் பேசிருக்கீங்க. இதற்கு மேல கேவலமான வேலையை ஸ்டாலின் செய்ய முடியுமா?
திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தனது மகன் உதயநிதிக்கு 5 ஆண்டுகள் பயிற்சி அளித்தும் பலனில்லை என்று அமைச்சர் நிர்மல்குமார் கூறியுள்ளார். உதயநிதி துபாய்க்கு ஏன் சென்றுள்ளார் என்றும் அவருக்கு அங்கு என்ன வேலை எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். உங்களுடைய மகன் 5 வருஷம் நீங்க ட்ரெயின் பண்ணி பாத்தீங்க, எதுவுமே நடக்கல. அவர் ஒரு அரசியல்வாதியாக கூட நீங்க பொது வழியில வர முடியல. நீங்க எங்க இருக்காரு தெரியுமா? துபாய் போய் 1 வாரம் ஆச்சு. அப்படி ஒரு நபரை வச்சு நீங்க எப்படி அரசியல் பண்ணுவீங்க? நீங்க அதெல்லாம் மகனை முதல்ல ட்ரைனிங் பண்ற வேலையை பாருங்க. உங்களுடைய மகன் உதயநிதியை ட்ரைனிங் பண்ற வேலையை பாருங்க. நீங்களே கடைசி வரை அரசியல்வாதி ஆக முடியவில்லை. அதனால கடைசி வரை உங்க பேரை சொல்லி ஸ்டாலின் தலைமையின் அரசு என்னைக்கா சொல்லியிருக்காரா? திராவிட மாடல் அரசுன்னு சொல்லுவார். ஏன்னா அவருக்கே அந்த தைரியம் கடைசி வரை வரவில்லை. முதல்வர் விஜய் குதிரை பேரத்தில் ஈடுபட்டுள்ளதாக ஆளுநர் அர்லேக்கருக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி புகார் மனு அனுப்பியுள்ளார். அதில் தாவேகாவின் குதிரை பேரத்தை மதிமுக பொதுச் செயலர் வைகோ ஒப்புக்கொண்டதாக குறிப்பிட்டு முதல்வர் விஜயே நேரடியாக குதிரை பேரத்தில் ஈடுபட்டுள்ளதாக புகார் மனுவில் தெரிவித்திருக்கிறார். மேலும் உதயசூரியன் சின்னத்தில் வென்ற மதிமுகவின் 2 MLA-க்களை பதவி விலக செய்ய முயற்சி எனவும் அவர் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநருக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதிமுக MLA-க்கள் 6 பேர் ராஜினாமா செய்ததன் பின்னணியிலும் முதல்வர் விஜய் குதிரை பேரம் நடத்தியுள்ளதாக திமுக அமைப்பு செயலர் RS பாரதி குற்றம் சாட்டியுள்ளார். ஆளுநருக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநருக்கும் அவர் அனுப்பிய புகார் மனுவில் திமுகவின் 2 MLA-க்களை வைகோ மூலமாக இழுக்க முயன்றது போலவே சமீபத்தில் நடந்த அதிமுக MLA-க்களின் திடீர் ராஜினாமாக்களின் பின்னணியிலும் தாவேக அரசு குதிரை பேரம் நடத்தியுள்ளதாக குறிப்பிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தாவேக அரசு பெரும்பான்மையை நிரூபிக்க திட்டமிட்டே இந்த பேரங்கள் நடத்தப்பட்டதாக RS பாரதி குற்றம் சாட்டினார். திமுக மறுசீரமைப்பு குழு நிர்வாகிகளோடு அக்கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தவுள்ளார். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு கட்சியின் கட்டமைப்பை மாற்ற திமுக தலைமை திட்டமிட்டுள்ளது. இதற்காக தங்கம் தென்னரசு, கீதா ஜீவன் உள்ளிட்ட 9 பேர் கொண்ட மறுசீரமைப்பு குழு அமைக்கப்பட்டது. தலைமைக் கழகம் முதல் கிளைக்கழகம் வரை மாற்றங்களை செய்து ஆகஸ்ட் முதல் வாரத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்ய ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ள நிலையில் இதுகுறித்து ஜூலை 2ஆம் தேதி வியாழக்கிழமை மறுசீரமைப்பு குழுவினருடன் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொள்கிறார். அதிமுக முன்னாள் அமைச்சர்களான சி. விஜயபாஸ்கர், MR விஜயபாஸ்கர் ஆகியோர் தாவேகாவில் இணைவதை உறுதிப்படுத்தியுள்ளனர். கட்சி தலைமையுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் அண்மையில் இருவரும் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தனர். இந்நிலையில் தமிழக அரசியல் வட்டாரத்தில் உற்றுநோக்க வைக்கும் வகையில் இருவரும் நடிகர் விஜயின் தாவேகாவில் இணைய உள்ளதாக சமூக வலைதள பக்கங்களில் தனித்தனியாக பதிவிட்டுள்ளனர். நாளை காலை மகாபலிபுரத்தில் உள்ள ஒரு தனியார் நட்சத்திர ஹோட்டலில் நடைபெறவுள்ள விழாவில் தாவேகாவில் இணைய உள்ளதாக இருவரும் தெரிவித்துள்ளனர். துரோகிகள் வெளியேறுவதால் தொண்டர்கள் மகிழ்ச்சியுடனும் எழுச்சியுடனும் இருப்பதாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி தெரிவித்தார். சென்னையில் நடைபெற்ற அதிமுக மகளிர் அணி கூட்டத்தில் உரையாற்றிய அவர், அதிமுக ஜனநாயகத்துடன் இயங்கக்கூடிய இயக்கம் என்றும் அதுபோல் திமுக இயங்க முடியுமா எனவும் கேள்வி எழுப்பினார். மக்கள் அதிமுகவுக்கு வாக்களித்துதான் ஒவ்வொருவரையும் MLA-க்கள் ஆக்கியதாகவும் இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி பெற்றவர்களை ராஜினாமா செய்ய வைத்து சிலர் தங்கள் கட்சியில் இணைக்கிறார்கள் என்றும் விமர்சித்துள்ளார். இந்த ஆட்சியை நடத்த முதல்வருக்கு என்ன அருகதை உள்ளது எனவும் எடப்பாடி கே. பழனிசாமி வினவியுள்ளார். கடந்த ஆட்சிகளில் பொதுப்பணித்துறையில் பல்வேறு ஊழல்கள் மற்றும் அரசு ஒப்பந்தம் தருவதாக கூறி பண மோசடிகள் நடந்துள்ளதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் புகார் கொடுக்கலாம் என்றும் புகார் அளிப்போரின் விவரங்கள் ரகசியமாக பாதுகாக்கப்பட்டு சட்ட பாதுகாப்பு வழங்கப்படும் என்றும் கூறினார். தாவேக ஆட்சியில் முறைகேடுகள் நடக்காது என்றும் இனி டெண்டர்கள் விடும் நடவடிக்கைகள் நேர்மையாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் இருக்கும் என்றும் அவர் உறுதியளித்தார். வேலை வாங்கி தருவதாக துளசிராமன் செய்த பண மோசடியில் தனக்கு எந்த தொடர்பும் இல்லை என திமுகவின் சென்னை மேற்கு மாவட்ட செயலர் சிற்றரசு தெரிவித்துள்ளார். நுங்கம்பாக்கத்தில் பேட்டியளித்த அவர் தன் மீதான புகாரை சட்ட ரீதியாக எதிர்கொள்வேன் எனவும் கூறினார். இளைய கட்டபொம்மன் என்கிற துளசிராமன் அவர்கள் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட நபர்களை ஏமாற்றி பணம் பறித்திருக்கின்றார். அந்த வகையிலே கடந்த ஆண்டு அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து வெளியே வந்துள்ள சூழ்நிலையிலே இன்றைக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கின்ற சூழ்நிலையிலே என்னுடைய பெயருக்கும் என்னுடைய பொறுப்பிற்கும் கழகத்திற்கும் கெட்ட பெயர் விளைவிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே
பிறருடைய தூண்டுதலின் பேரிலே இன்றைக்கு இந்த வழக்கிற்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கின்றார். நான் சட்ட ரீதியாக சந்திக்க தயார். எனக்கான ஒரு விஷயங்கள் அதான் அவன் என்ன பண்றாரோ பண்ணட்டும். கண்டிப்பா டெஃபர்மேஷன் சூட் நான் போடுவேன். 134 திரைப்படங்களின் பாடல்களுக்கு உரிமை கோரவோ பிறருக்கு உரிமம் வழங்கவோ இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீக்க டெல்லி உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. அப்படங்களின் பாடல்களுக்கு உரிமை கோரவோ பிறருக்கு உரிமம் வழங்கவோ இளையராஜாவுக்கு தற்போதைய நிலையில் உரிமை இல்லை எனவும் கூறியுள்ளது. சரிகம நிறுவனம் தொடர்ந்த பதிப்புரிமை வழக்கில் அன்னக்கிளி, 16 வயது நிலை, முள்ளும் மலரும் உள்ளிட்ட படங்களின் பாடல்களுக்கு உரிமை கோர இளையராஜாவுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தாவேகாவின் தோழமை கட்சிகள் ஆலோசனைக் கூட்டம் தாவேகா தலைவரும் முதல்வருமான விஜய் தலைமையில் சென்னை அடுத்த கோவளத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் தாவேகா, காங்கிரஸ், விசிக, முஸ்லீம் லீக், மதிமுக ஆகிய கட்சிகள் கலந்து கொண்டன. தாவேகா சார்பில் அழைப்பு விடுத்தும் சிபிஐ, சிபிஎம் ஆகிய கட்சிகள் கலந்து கொள்ளவில்லை. கூட்டணிக்கு ஒருங்கிணைப்பாளர் ஒருவரை நியமனம் செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் கூட்டணியின் பெயர் தொடர்பாக அடுத்த கட்ட ஆலோசனையில் முடிவு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாவேகா கூட்டணி கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாகூர், கூட்டணிக்கு ஒருங்கிணைப்பு குழு அமைப்பது, குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்குவது, பெயர் வைப்பது ஆகிய 3 விஷயங்கள் குறித்து பேசியதாகவும் அடுத்த கட்ட ஆலோசனையில் இது தொடர்பாக முடிவு செய்து அறிவிக்கப்படும் என்றும் கூறினார். ரொம்ப பாசிட்டிவான ஒரு அட்மாஸ்பியர்ல இந்த மீட்டிங் நடந்துச்சு. இதை அடுத்த ஸ்டேஜுக்கு நாங்கள் எடுத்துட்டு போறதுக்காக 3 விஷயங்களை பற்றி ஆலோசனைக்கப்பட்டது. அனைத்து தலைவர்களும் அதற்காக தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார்கள். 1, இதற்கு ஒரு கோஆர்டினேஷன் மெக்கானிசம் வைக்கணும், ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டி வைக்கணும். அதே மாதிரி ஒரு காமன் அஜெண்டா, காமன் மினிமம் அஜெண்டா ஒன்று வைக்கணும், குறைந்தபட்ச செயல் திட்டம் வைக்கிறதுக்கு. 3வது பெயர், இதை பற்றிய பெயர் வைக்கணும். இந்த பெயர் வைக்கிறது, இந்த 3ஐயுமே அடுத்த கூட்டத்தில் மிக விரைவில் அதற்கான அடுத்த கூட்டம் நடைபெறும். அருணாச்சல பிரதேசத்தில் பெய்து வரும் கனமழை மற்றும் நிலச்சரிவால் பல்வேறு மாவட்டங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. பிரதமர் மோடியின் உத்தரவின் பேரில் மத்திய அமைச்சர்கள் சிவராஜ் சிங் சௌஹான் மற்றும் கிரண் ரிஜிஜு ஆகியோர் அம்மாநில முதலமைச்சர் பெமா காண்டுவுடன் இணைந்து வான்வழியாக வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்தனர். மேக வெடிப்பால் வீடுகள், சாலைகள் மற்றும் பயிர்கள் சேதமடைந்துள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் மத்திய மாநில அரசுகள் மூலம் முழுவீச்சில் வழங்கப்படும் என அமைச்சர்கள் உறுதியளித்துள்ளனர். கேரள மாநிலம் அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி பகுதியில் வெள்ளப்பெருக்கில் சிக்கி தவித்தவர்களை தீயணைப்புத் துறையினர் மீட்டனர். கனமழையால் அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி பகுதி மற்றும் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை அடுத்து பொதுமக்கள் ஆற்றுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சாலக்குடி பகுதியில் சுற்றுலா பயணிகள் சிலர் ஆற்றில் குளித்தபோது திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி தவித்தனர். தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் வந்து வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்டனர். அமெரிக்க உச்சநீதிமன்ற தீர்ப்பை நாடாளுமன்ற சட்டம் மூலம் மாற்றப்போவதாக அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க மண்ணில் பிறக்கும் புலம்பெயர்ந்தோரின் குழந்தைகளுக்கு தானாகவே குடியுரிமை வழங்கும் உரிமையை பறிக்கும் ட்ரம்பின் நிர்வாக உத்தரவை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. இந்த தீர்ப்பை கடுமையாக விமர்சித்த ட்ரம்ப், இது வெளிநாட்டினருக்கே சாதகமாக அமையும் என கூறி சீன அதிபர் ஷி ஜின்பிங்கிற்கு சமூக ஊடகத்தில் கிண்டலாக வாழ்த்தும் தெரிவித்துள்ளார். தாவேக தலைமையிலான தற்போதைய அரசு மதச்சார்பின்மையிலும் சமூக நீதி கொள்கையிலும் உறுதியாக இருக்கும் என்று தாவேக தோழமை கட்சி கூட்டத்தில் முதல்வர் விஜய் தெரிவித்திருக்கிறார். லஞ்சம், ஊழலற்ற ஆட்சியை நிச்சயம் வழங்குவோம் என தோழமை கட்சி தலைவர்களிடம் அவர் வாக்குறுதி அளித்துள்ளார். மேலும் இந்த ஆட்சி சில மாதங்களில் கலைந்துவிடும் என கூறுவோரின் பேச்சை நம்ப வேண்டாம் என்றும் நம்பிக்கையுடனும் இருக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டதாக கூறப்படுகிறது. இதற்கு பதிலளித்த தோழமை கட்சி தலைவர்கள், விஜய் தலைமையிலான அரசு நீடிக்க அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் துணை நிற்போம் என உறுதியளித்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.
ஊரக வேலை திட்டத்தில் ஊதிய மற்றும் நிர்வாக செலவுகளை 100 விழுக்காடு ஒன்றிய அரசே ஏற்க வேண்டும் என முதல்வர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் புதிய திட்டத்தின் நிதி பகிர்வு முறை மற்றும் செயல்பாட்டு கட்டுப்பாடுகள் மாநில அரசுக்கு 5000 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக கூடுதல் நிதிச்சுமையை ஏற்படுத்தும் என்பதால் முக்கிய மாற்றங்கள் அவசியம் என்று குறிப்பிட்டுள்ளார். ஊதியம், கட்டுமான பொருட்கள், நிர்வாக செலவுகள் ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே 60-40 என்ற வீதத்தில் இருப்பதாகவும் புதிய மாற்றம் மாநில கருவூலத்துக்கு பெரும் நிதிச்சுமையை ஏற்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார். ஊதிய மற்றும் நிர்வாக செலவுகளை பொறுத்தவரையில் ஒன்றிய அரசு 100 விழுக்காடு நிதியுதவியை தொடர வேண்டும் என்றும் கட்டுமான பொருட்கள் கூறுகளை ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இடையே 75-25 என்ற வீதத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். மகாத்மா காந்தியின் பெயரிலேயே இத்திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் எனவும் முதல்வர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மகளிரணி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. குறைந்த அளவிலான நிர்வாகிகள் மட்டுமே பங்கேற்ற நிலையில் கட்சியின் முக்கிய மூத்த நிர்வாகிகள் வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டோர் கூட்டத்தை புறக்கணித்தனர். இந்நிலையில் கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி மக்களுக்கு எதுவுமே செய்யாமல் தாவேக ஆட்சிக்கு வந்துள்ளது என்றும் இரட்டை இலையில் வென்றுவிட்டு தாவேகவில் இணைவோர் துரோகிகள் எனவும் கடுமையாக சாடியுள்ளார். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்த புதிய கட்சி பொறுப்புகளை ஏற்க மறுப்பதாக முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட 10 முன்னணி நிர்வாகிகள் கடிதம் எழுதியுள்ளனர். அந்த கடிதத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் தோல்வி, தேர்தலுக்கு பிறகு திமுகவுடன் ஆட்சியமைக்க எடுத்த முடிவு, வாக்குறுதியின்படி பழைய பொறுப்புகள் வழங்கப்படாதது என்பன உள்ளிட்ட விவகாரங்களில் அதிருப்தி தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேர்தலுக்கு பிறகு தகுதி நீக்க கடிதங்கள் திரும்ப பெறப்பட்டதாகவும் புதிய நியமனங்களில் CV சண்முகம் உள்ளிட்ட பல மூத்த நிர்வாகிகள் புறக்கணிக்கப்பட்டதாகவும் கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. இதனால் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் தாவேகவில் இணைந்து வருவதாகவும் ஜூன் 25ஆம் தேதி அறிவிக்கப்பட்ட புதிய பொறுப்புகளை ஏற்க முடியாது என்றும் கட்சி உறுப்பினர்களாக மட்டுமே தொடர்வோம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் திமுக 234 தொகுதிகளுக்கும் தலா 20 கோடி ரூபாய் செலவிட்டது என்று மதிமுக முதன்மை செயலர் துரை வைகோ கூறினார். தாவேக தோழமை கட்சிகள் கூட்டத்திற்கு பின்னர் புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த அவர் குதிரை பேரம் பற்றி பேச திமுகவுக்கு அருகதை இல்லை என்று காட்டமாக கூறினார். தாவேக வாக்குகளுக்கு பணம் கொடுத்ததா, அதே வேளையில திமுக ஒவ்வொரு தொகுதியிலும் குறைஞ்சபட்சம் 20 கோடி செலவு பண்ணாங்க. 234 கூட்டணி கட்சிகள் உட்பட செலவு பண்ணாங்க. எத்தனாயிரம் கோடி, அத்தனாயிரம் கோடி எங்கிருந்து வந்து இந்த படம்? இவங்களா குதிரை பேரை பத்தி பேசுறது? இப்ப 2 பேர் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து எங்க டெக்னிக்கலி பாத்தீங்கன்னா அவங்க திமுக தான். ஆனா எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் இன்னைக்கு முடிஞ்சு விலை போயிட்டாங்க. குதிரை பேரம் பண்ணது யாரு? குதிரை பேரம், கழுதை பேரம், சோஃபா மாடல்ல, கண்டெய்னர் மாடல்ல பண்றது திமுக. அந்த கேள்வி வைக்கிறதுக்கு அருகதை இல்லாத இயக்கம் திமுக. காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவதை கண்டித்து பாமக தலைவர் அன்புமணி ஒகேனக்கலில் நடைபயணம் மேற்கொண்டு துண்டறிக்கைகளை வழங்கினார். அணை கட்டப்பட்டால் தமிழகத்தின் 5 கோடி மக்கள் குடிநீரின்றி பாதிக்கப்படுவர் என்று கூட்டத்தில் பங்கேற்ற பாமக MLA சௌமியா அன்புமணி தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அன்புமணி 12,000 ஏக்கர் காடுகள் மற்றும் அரிய உயிரினங்கள் அழியும் அபாயம் உள்ளதால் அணை திட்டத்தை உடனே தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வு ஜூலை 13ஆம் தேதி தொடங்குவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 2026ஆம் ஆண்டுக்கான பொறியியல் சேர்க்கை தரவரிசை பட்டியலை வெளியிட்டார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் விஸ்வநாதன் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை கலந்தாய்வு நடைபெறும் என்றும் அறிவித்தார். 13/7 ஆரம்பிச்சு 14/7 2 நாட்கள் அவங்களுக்காக ஸ்பெஷல் நம்ம ஓபன் பண்றோம். கவுன்சிலிங் ஃபார் ஜெனரல் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிஸ் ஆன்லைன் 15/7 18/7 வரை நம்ம ஓபன் பண்றோம். The general counseling for online
அகடமிக், கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் வொகேஷனல் 27 ஆரம்பிச்சு 30/8 வரை ஏறத்தாழ 40 days டைம் இருக்கு. நீட் தேர்வு முறைகேடுகளை கண்டித்தும் அதற்கு பொறுப்பேற்ற மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தியும் தமிழகம் முழுவதும் இடதுசாரி மாணவர் இளைஞர் அமைப்புகள் தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டன. சென்னை அசோக் பில்லர், ஈரோடு, கடலூர் மற்றும் திருப்பூர் குமரன் நினைவகம், தேனி பழைய பேருந்து நிலையம் ஆகிய இடங்களில் திரண்ட நூற்றுக்கணக்கான மாணவர்கள் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரியும் தமிழகத்திற்கு நீட் விலக்கு அளிக்க கோரியும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். காலநிலை மாற்றம் தொடர்பான நடவடிக்கைகளின் மைய புள்ளியாக மனித ஆரோக்கியத்தை வைக்க வேண்டும் என்று உலக சுகாதார அமைப்பின் முன்னாள் தலைமை விஞ்ஞானி சௌமியா சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து புதிய தலைமுறை காலநிலை அணி வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம். கடும் வெப்பம், நீர் மற்றும் கொசுக்களால் பரவும் நோய்கள், வாழ்விட இடம்பெயர்வு மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு ஆகியவை மனித ஆரோக்கியத்தையே முதலில் பாதிக்கின்றன என்றும், காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் கடுமையான வெப்ப அலைகளால் உலக அளவில் ஏழை மற்றும் விளிம்புநிலை மக்களே தங்களின் வாழ்வாதாரத்தை இழந்து அதிகம் பாதிக்கப்படுகின்றனர் என்று விஞ்ஞானி சௌமியா சுவாமிநாதன் கவலை தெரிவித்துள்ளார். கடும் வெப்பம் மற்றும் காற்று மாசுபாட்டினால் உலக நாடுகளின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பல $1 டிரில்லியன் இழப்பு ஏற்படுவதாக உலக வங்கி மதிப்பிட்டுள்ளதை சௌமியா சுவாமிநாதன் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் சுற்றுச்சூழல் தரவுகளுடன் உள்ளூர் மருத்துவமனைகளின் ஆரோக்கிய தரவுகளையும் இணைக்கும் ஒருங்கிணைந்த நகர டேஷ்போர்டுகளை உருவாக்குவதன் மூலம் எந்தெந்த பகுதிகளில் பாதிப்பு அதிகம் என்பதை அறிந்து துல்லியமாக நிதி உதவிகளை வழங்க முடியும் என்றும், இதற்கு நியூசிலாந்து மற்றும் வேல்ஸ் நாடுகள் சிறந்த உதாரணம் என்றும் அவர் கூறினார். காலநிலை மாற்ற கொள்கைகளில் கார்பன் உமிழ்வு அளவு போன்ற மறைமுக குறியீடுகளை விட மக்கள் நேரடியாக உணரும் ஆரோக்கிய காரணிகளை சேர்க்கும் போதுதான் அதற்கு அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் முக்கியத்துவம் கிடைக்கும் என்று சௌமியா சுவாமிநாதன் கூறியுள்ளார். எனவே இந்தியாவில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கூடுதல் நிதி மற்றும் அதிகாரங்களை வழங்கி மக்கள் பங்களிப்புடன் திட்டங்களை செயல்படுத்தினால் மட்டுமே காலநிலை மாற்ற பாதிப்புகளை முழுமையாக எதிர்கொள்ள முடியும் என்று சௌமியா சுவாமிநாதன் வலியுறுத்தியுள்ளார். பாரதிய ஜனதா கட்சியினர் தன் மீது முட்டை வீசியதாக திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மஹுவா மொய்த்ரா புகார் தெரிவித்துள்ளார். நாடியாவில் கட்சி பிரமுகர் ஒருவரை சந்திக்க சென்றிருந்த போது பாஜகவினர் சிலர் தன்னை நோக்கி முட்டைகளையும் கற்களையும் வீசியதுடன் தனக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பியதாகவும் குற்றம் சாட்டி வீடியோ வெளியிட்டுள்ளார். ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாகவும் தாக்குதல்களை காவல்துறையினர் வேடிக்கை மட்டுமே பார்ப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். விழிஞம் துறைமுக நிறுவனத்தின் 49 விழுக்காடு பங்குகளை சுவிட்சர்லாந்து நிறுவனத்திற்கு 13,300 கோடி ரூபாய்க்கு விற்கப் போவதாக அதானி நிறுவனம் அறிவித்துள்ள நிலையில் அதுகுறித்து விசாரித்து முடிவெடுக்கப்படும் என கேரள முதல்வர் வி டி சதீசன் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற பங்கு விற்பனைகள் கேரள அரசின் ஒப்புதல் இல்லாமல் நடைபெறக்கூடாது என்றும் முதல்வர் சட்டமன்றத்தில் தெரிவித்தார். கேரளாவின் விழிஞத்தில் உள்ள துறைமுகத்தை அதானி நிறுவனம் நிர்வகித்து வருகிறது. இத்துறைமுக நிறுவனத்தின் 49 விழுக்காடு பங்குகளை உலகின் மிகப்பெரிய சரக்கு கப்பல் போக்குவரத்து நிறுவனமான எம்எஸ்சி நிறுவனத்திற்கு விற்கப் போவதாக அதானி போர்ட் நிறுவனம் கூறியிருந்தது. விழிஞம் துறைமுகத்தை சுற்றியுள்ள புறநகர் பகுதி மேம்பாட்டுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கேரள முதல்வர் வி டி சதீசன் அம்மாநில சட்டமன்றத்தில் தெரிவித்தார். முந்தைய இடது ஜனநாயக முன்னணி ஆட்சியில் உட்கட்டமைப்பு மற்றும் தொழில்துறைக்கான நிலம் கையகப்படுத்தும் பணிகள் மந்தமாக நடந்ததால் இத்துறைமுகத்தின் முழு பலனையும் அண்டை மாநிலமான தமிழ்நாடு பெற்றுவிடும் சூழல் உருவானதாக சதீசன் குற்றம் சாட்டினார். துறைமுகத்துக்கு வெளியேயான தொழில்துறை மேம்பாடு மட்டுமே கேரள மாநிலத்திற்கு வருவாய் மற்றும் வேலைவாய்ப்பை உருவாக்கும் என்று அவர் கூறினார். விழிஞம் துறைமுகத்தின் 2ஆம் கட்ட பணிகள் 2028ஆம் ஆண்டில் முடிக்கப்படும் என்றும் முதல்வர் சதீசன் உறுதியளித்தார். கணினி மேம்பாட்டு பணிகள் நிறைவடைவதையடுத்து தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தின் ஆன்லைன் சேவைகள் நாளை முதல் மீண்டும் தொடங்க உள்ளன. ஜூன் 26 முதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த PF பணமெடுத்தல், கணக்கு சரிபார்த்தல், UAN இணைப்பு போன்ற சேவைகளை சந்தாதாரர்கள் ஜூலை 2ஆம் தேதி முதல்
EPFO இணையதளம் மற்றும் உமாங் செயலி மூலம் தடையின்றி பயன்படுத்தலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திட்டமிடப்பட்ட மேம்பாட்டு பணிகள் 3 நாட்கள் கூடுதலாக நீடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள ஏலக்காய் மலை காப்பக பகுதியில் சுமார் 296 ஏக்கர் வனப்பகுதி சட்டவிரோதமாக அழிக்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. ஏலக்காய் சாகுபடி என்ற பெயரில் மரங்கள் வெட்டப்பட்டு கட்டுமான பணிகள் நடைபெறுவதாக கூறப்படுகிறது. விதிமுறைகளை மீறி பெரிய செயற்கை குளங்கள் அமைக்கப்பட்டிருப்பதால் நிலச்சரிவு அபாயம் ஏற்படலாம் என நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். இதுகுறித்து நேரில் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தேவிகுளம் துணை ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளில் விவசாய நிலங்களின் மண் வளம் மற்றும் கரிம கார்பன் அளவு 0.33% குறைந்திருக்கும் நிலையில் பெங்களூரு விஞ்ஞானிகள் பயோசார் என்ற புதிய தொழில்நுட்பத்தை கண்டறிந்துள்ளனர். விவசாயிகள் வீணாக எரிக்கும் பயிர்க்கழிவுகளை கொண்டு குறைந்த ஆக்ஸிஜன் கொண்ட பிரத்யேக டிரம்மில் 3 மணி நேரம் எரிப்பதன் மூலமாக அதிக கார்பன் கொண்ட இந்த பயோசார் உரம் தயாரிக்கப்படுகிறது. மேற்காசிய போர் சூழலால் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் ரசாயன உரங்களின் விலை கடுமையாக உயர்ந்திருக்கும் நிலையில் இந்த பயோசார் தொழில்நுட்பம் ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைக்கும். உள்ளூரிலேயே கிடைக்கும் துவரை, சோளம், சூரியகாந்தி தண்டு போன்ற தாவர கழிவுகளை கொண்டே இதனை தயாரிக்க முடியும் என்பதால் இது சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையும் என விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். கர்நாடகாவில் காவேரி வனவிலங்கு சரணாலயத்திற்கு உட்பட்ட முக்கூர் வனச்சரகத்தில் ரயில்வே எறும்பு தடுப்புகளை தாண்டி ஊடுருவ முயன்ற யானை ஒன்று அந்த தடுப்புகளுக்குள்ளேயே சிக்கிக்கொண்ட சோகம் அரங்கேறியுள்ளது. யானைகளின் வலசை பாதைகளை மறிக்காமல் அறிவியல் பூர்வமான மாற்று வழிமுறைகளை கையாண்டு வனத்துறை நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது. வாட்ஸ்அப் அறிமுகம் செய்ய உள்ள யூசர் நேம் வசதி குறித்து மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் தீவிரமாக ஆய்வு செய்து வருகிறது. மொபைல் எண் இல்லாமல் உரையாட உதவும் இச்சேவை போலியான கணக்குகளை உருவாக்கி ஆன்லைன் மோசடிகளுக்கும் ஆள் மாறாட்டத்திற்கும் வழிவகுக்கலாம் என நிபுணர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இந்த புதிய வசதி குறித்து மெட்டா நிறுவனத்திற்கு மத்திய அரசு நோட்டீஸ் அனுப்ப திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. நிலவின் தென்துருவத்தில் நிரந்தர மனித தளத்தை அமைக்கும் திட்டத்திற்காக நாசா அமைப்பு 3 தனியார் விண்வெளி நிறுவனங்களுக்கு சுமார் $60 கோடி மதிப்பிலான புதிய ஒப்பந்தங்களை வழங்கியுள்ளது. வரும் 2028ஆம் ஆண்டுக்குள் நிலவுக்கு தேவையான தளவாடங்களை அனுப்பவும் 2029இல் கட்டுமான பணிகளை தொடங்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. நிலவின் தென்துருவத்தில் உள்ள பனிப்பாறைகளை ஆய்வு செய்ய செவ்வாய் கிரக உலாவியை போன்ற அணுசக்தி மூலம் இயங்கும் கனரக உலாவி ஒன்றை நிலவுக்கு அனுப்பவும் நாசா முடிவு செய்துள்ளது. அண்டார்டிகாவில் 40 ஆண்டுகளாக ஆய்வகத்தில் இருந்த எலும்பு டைனோசரின் புதைப்படிவம் என ஆய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜேம்ஸ் ராஸ் தீவில் புவியியலாளர் மைக் தாம்சன் கண்டறிந்த இந்த எலும்பு சமீபத்திய மறு ஆய்வில் நீண்ட கழுத்துடைய தாவர உண்ணி டைனோசருக்கு சொந்தமானது என தெரியவந்துள்ளது. சுமார் 23 அடி நீளமுடைய இளம் டைனோசரின் எலும்பாக இது இருக்கலாம் என்றும் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு அண்டார்டிகாவில் அடர்ந்த காடுகள் இருந்ததற்கான சான்றாக இந்த கண்டுபிடிப்பு கருதப்படுவதாகவும் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். சீன ராணுவத்தை அதிநவீனமாக்கும் நடைமுறையை விரைவுபடுத்த அந்நாட்டு அதிபர் ஜி ஜின்பிங் உத்தரவிட்டுள்ளார். சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் 105வது ஆண்டு தினம் பெய்ஜிங்கில் நடைபெற்றது. சீன கம்யூனிஸ்ட் தலைவர், சீன அதிபர், சீன ராணுவ தலைவர் ஆகிய 3 பெரும் பதவிகளையும் வகிக்கும் ஜி ஜின்பிங் இக்கூட்டத்திற்கு தலைமை வகித்தார். இதில் சீன ராணுவத்தை சிறந்த ராணுவமாக மாற்ற முன்னெடுக்கும் திட்டங்களை விரைவுபடுத்த கேட்டுக் கொண்டார். அமெரிக்க ராணுவத்திற்கு இணையாக சீன ராணுவத்தை மாற்றுவதே ஜி ஜின்பிங்கின் பேச்சின் உட்பொருள் என பாதுகாப்புத்துறை நிபுணர்கள் கூறுகின்றனர். அடுத்த ஆண்டு நடைபெறும் கூட்டம் சீனாவின் புதிய தலைமையை தேர்வு செய்வதற்கானதாக உள்ள நிலையில் அதற்கு தயாராகும் விதத்தில் தற்போதைய கூட்டத்தின் நகர்வுகள் இருந்ததாக கூறப்படுகிறது. ஜி ஜின்பிங்கே அதிபராக தொடர்வார் என்றும் கூறப்படுகிறது. ரஷ்ய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளை உக்ரைன் குறிவைத்து தாக்கி வருகிறது. சுத்திகரிப்பு ஆலைகள், சேமிப்பு கிடங்குகள் உள்ளிட்ட இடங்களில் தொடர்ச்சியாக ஏவுகணை தாக்குதல் நடைபெற்று வருகிறது. இதனால் ரஷ்யாவில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டு பல பகுதிகளில் ரேஷன் முறையில் பெட்ரோல் வழங்கப்பட்டு வருகிறது.
பெட்ரோல் பங்குகள் பலவும் மூடப்பட்டுவிட்டன. திறந்திருக்கும் சில பங்குகளிலும் நீண்ட வரிசை காணப்படுகிறது. உலகிலேயே மிக அதிக அளவு எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகளில் ஒன்றான ரஷ்யாவை எரிபொருள் தட்டுப்பாட்டில் தவிப்பது உலகின் கவனத்தை ஈர்த்துள்ளது. நிலைமை மோசமாக உள்ளது என்பதை ஒப்புக்கொண்ட ரஷ்ய அதிபர் புட்டின் இது தற்காலிகமான பிரச்சினை மட்டுமே என்று நாட்டு மக்களுக்கு உறுதியளித்துள்ளார். T20 கிரிக்கெட் தரவரிசை பட்டியலில் பேட்டிங்கில் இந்திய வீரர் இஷான் கிஷன் முதலிடம் பிடித்துள்ளார். ICC வெளியிட்ட தரவரிசை பட்டியலில் சக வீரரான அபிஷேக் சர்மாவை பின்னுக்கு தள்ளி இஷான் கிஷன் முதலிடம் பிடித்தார். பாகிஸ்தானின் ஷாகிப் ஜாதா ஃபர்ஹான் 3வது இடத்தில் உள்ளார். பந்துவீச்சில் ஆப்கானிஸ்தானின் ரஷீத் கான் முதலிடத்தில் உள்ளார். வருண் சக்கரவர்த்தி 3வது இடத்திற்கும் பும்ரா 6வது இடத்திற்கும் இறங்கியுள்ளனர். பசுக்களை கொல்ல தடை விதித்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. பக்ரீத் பண்டிகை உட்பட மாநிலம் முழுவதும் பொது இடங்களில் பசுக்கள் கன்றுகளை பலியிடக்கூடாது என்றும் அங்கீகரிக்கப்பட்ட இறைச்சி கூடங்களில் மட்டுமே விலங்குகளை கொல்ல வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. 10 வயதுக்கு மேற்பட்ட தகுதியிழந்த பசுக்களை கொல்ல அனுமதிக்கும் 1958ஆம் ஆண்டு மாநில சட்டத்திற்கு எதிராக உயர்நீதிமன்றம் முழு தடை விதித்துள்ளது என்றும் இது சட்டமன்ற அதிகாரத்தில் நீதிமன்றம் வரம்பு மீறி தலையிடுவதாகும் என்றும் அரசு வாதிட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்து ஒட்டப்பட்ட போஸ்டர் குறித்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிடம் உதவியாளராக இருந்த பூங்குன்றன் வருத்தம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், சென்னை திருவொற்றியூரில் அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி அழித்து வருகிறார் என்ற துணியில் ஒட்டப்பட்ட போஸ்டரின் படத்தை கண்டபோது நெஞ்சம் பதைபதைத்ததாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் பழனிசாமியின் பல முடிவுகளில் எனக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் கடுமையாக உழைத்து உயர்ந்த அவருக்கு இந்த வீழ்ச்சி வரக்கூடாது என பதிவிட்டுள்ளார். மத்திய அரசின் பிபிஜி ராம்ஜி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் தென் மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் வட மாநிலங்களுக்கு அதிக ஊதிய உயர்வு விகிதம் வழங்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசம், பீகார், மேற்குவங்கம், ஜார்க்கண்ட், உத்தராகண்ட், அசாம், அருணாச்சல பிரதேசம், இமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட வட மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் தினசரி ஊதியம் 25% வரை உயர்த்தப்பட்டுள்ளது. ஆனால் பெரும்பாலான தென் மாநிலங்களுக்கு 3% அளவிலேயே உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தமிழகத்திற்கான தினசரி சம்பளம் 345 ரூபாய், கர்நாடகாவிற்கு 382 ரூபாய், ஆந்திராவிற்கு 312 ரூபாய், தெலுங்கானாவிற்கு 308 ரூபாய் என ஊதியம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எனினும் தென் மாநிலமான கேரளாவிற்கு 401 ரூபாயாகவும், நாட்டிலேயே அதிகபட்சமாக ஹரியானாவிற்கு 409 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆனால் முந்தைய ஊதிய அளவுடன் ஒப்பிடுகையில் தற்போது ஹரியானாவிற்கான ஊதிய உயர்வு வெறும் 2.25% மட்டுமே ஆகும். மறைந்த கவிஞர் புவியரசுவின் உடல் கோவை பெரியநாயக்கன் பாளையத்தில் தகனம் செய்யப்பட்டது. முன்னதாக அவரது உடலுக்கு அரசு சார்பில் மரியாதை அளிக்கப்பட்டது. கவிஞர் புவியரசு வானம்பாடி இயக்கத்தின் முக்கிய தூண்களில் ஒருவராக திகழ்ந்தவர். 2 முறை சாகித்ய அகாடமி விருதும் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மறைந்த கவிஞர் புவியரசுவின் மறைவு தமிழ் இலக்கிய உலகுக்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என முதல்வர் விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். தனது இரங்கல் செய்தியில் அவர் சமூக பொறுப்பை வலியுறுத்தும் கவிதைகளாலும் உலக இலக்கிய செல்வங்களை தமிழுக்கு கொண்டு வந்த மொழிபெயர்ப்புகளாலும் தனி முத்திரை பதித்தவர் புவியரசு என புகழ் மாலை சூட்டியுள்ளார். கணினி சார்ந்த துறைகளில் பெரிய அளவில் சேர்க்கையை அதிகரிக்க தமிழக பொறியியல் கல்லூரிகள் ஒப்புதல் கோரியுள்ளன. கணினி அறிவியல் பொறியியல், AI, தகவல் தொழில்நுட்ப துறைகளில் 9000 இடங்களை அதிகரிக்க கல்லூரிகள் அனுமதி கேட்டுள்ளன. இதனால் இந்த ஆண்டு கவுன்சிலிங்கில் அதிகமாக இடங்கள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் சுமார் 463 பொறியியல் கல்லூரிகள் அண்ணா பல்கலைக்கழகத்துடனான இணைப்பை நீட்டிப்பதற்கு விண்ணப்பித்துள்ளன. ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் இன்னும் தமிழர்களை தொடர்ந்து கொண்டிருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் கூறியுள்ளார். சென்னை பச்சையப்பன் கல்லூரி இருபாலர் கல்லூரியாக்கப்பட்ட நிலையில் அதற்கான தொடக்க விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் இருமொழிக் கொள்கையில் அக்கறை இருப்பதாகவும் தெரிவித்தார்.
இந்திய எதிர்ப்பு போராட்டம் இப்பவும் நம்மள தொடருது. they crossing for the students life. இருமொழி கொள்கை நாம வச்சிருக்கோம். ஆங்கிலம் தமிழ் என்பது இருமொழி. ஆனால் புதிய கொள்கை, புதிய கல்விக் கொள்கை ஒன்று வருகிறது. சமஸ்கிருதம் படிக்க வேண்டும், இந்தி படிக்க வேண்டும், நீட் எக்ஸாம் எழுத வேண்டும் என்கிற ஒரு திட்டங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. பட் நாம் அதை ஏற்றுக்கொள்வதே இல்லை. நமக்கு இருமொழி கொள்கையில் நாம் தமிழர்கள் எப்பொழுதும் அக்கறையாக இருக்கிறோம். இருமொழி கொள்கையை நாம் உயிரை கொடுத்தாவது காப்பாற்றுவோம் என்கிற விதி நமக்கு இருக்கிறது. சைபர் குற்றங்களால் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக சான்றிதழ் படிப்பு ஒன்று வழங்கப்படுவதாகவும் இதை சிபிஎஸ்இ பள்ளி மாணவர்கள் மற்றும் பெற்றோர் பயில வேண்டும் எனவும் மத்திய இடைநிலை கல்வி வாரியம் பள்ளிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. 2.5 மணி நேரம் மட்டுமே இச்சான்று படிப்பிற்கு தேவைப்படும் என்றும் சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் பள்ளிகளில் சைபர் கிளப்புகளை ஏற்படுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட அறிவுரைகளும் வழங்கப்பட்டுள்ளன. ஆன்லைன் தளங்களை சிறார் அதிகம் பயன்படுத்தும் நிலையில் அதிலிருந்து அவர்களை பாதுகாக்க இம்முயற்சிகளை சிபிஎஸ்இ நிர்வாகம் எடுத்துள்ளது. கடந்த 2014ஆம் ஆண்டு ராமநாதபுரம் மக்களவைத் தேர்தலில் அதிமுகவின் அன்வர் ராஜா வெற்றி பெற்றதை எதிர்த்து திமுக வேட்பாளர் முகமது ஜலீல் தொடர்ந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் முடித்து வைத்துள்ளது. 2014க்கு பின் 2019, 2024 என அடுத்தடுத்த தேர்தல்கள் முடிந்துவிட்டதால் இந்த வழக்கால் எந்த பயனும் இல்லை என உச்சநீதிமன்றம் கூறியிருந்த நிலையில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இந்த தேர்தல் வழக்கை அதிகாரப்பூர்வமாக முடித்து வைப்பதாக உத்தரவிட்டார். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் உதவியாளர்களாக நியமிக்கப்பட்ட 17 பேரின் நியமனங்களை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. தேர்வு நடைமுறைகளில் முறைகேடுகள் நடந்ததாக தாமாக முன்வந்து விசாரித்த நீதிமன்றம் விதிகளின்படி தகுதி பெறாதவர்களுக்கு அவகாசம் வழங்கி நியமனம் செய்யப்பட்டதாக குறிப்பிட்டது. மேலும் விதிகளை பின்பற்றி மீண்டும் தேர்வு நடத்த உத்தரவிட்டுள்ளது. சென்னை அருகே காவல் நிலையத்தில் வைத்து லஞ்சம் பெற முயன்ற 2 காவல் உதவி ஆய்வாளர்கள் கைது செய்யப்பட்டனர். திருமுல்லைவாயலில் அழகு நிலையம் நடத்தி வரும் பெண்ணிடம் திருமுல்லைவாயல் காவல் நிலைய உதவி ஆய்வாளர்கள் அமுல் மற்றும் பாக்கியலட்சுமி ஆகியோர் மாதந்தோறும் 20,000 ரூபாய் லஞ்சம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண் திருவள்ளூர் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறையினரிடம் முறையிட்டார். அவர்களின் ஆலோசனையின்படி ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை அப்பெண் காவலர்களிடம் கொடுக்கும்போது லஞ்ச ஒழிப்புத்துறையினரிடம் கையும் களவுமாக சிக்கிக் கொண்டனர்.